والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. وقال النبي صلى الله عليه وسلم لا تقاطعوا ولا تدابروا ولا تباغضوا ولا تحاسدوا وكونوا عباد الله إخوانا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் ஆறுதலும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிர்கள் நேராகிய கண்மணி நாயகன் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சோற்றை பின்பற்றி வாழ் வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இஸ்லாமிய மாதங்களில் 5வது மாதமாக பிறந்திருக்கிற ஜமாதுல் அவ்வல் முதல் ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமீன்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் மிக பெரும் சீர்திருத்தவாதியாக வந்தார்கள். தன்னுடைய 23 ஆண்டு கால நபித்துவ பயணத்தில் தான் வந்த நோக்கத்தை 100 விழுக்காடு நிறைவு செய்தவர்களாகவே அல்லாஹ்விடத்திலே பயணப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய இறை தூதர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு போராளி, கியாமத்து நாள் வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் நின்று நிலைக்க வேண்டுமானால் அவர்கள் எத்தகைய பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்ந்து இருப்பார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். தன்னை இறை தூதராக தனக்கு வகை அல்லாஹ்விடமிருந்து இறை செய்திகள் வருகிறது என்று முன்மொழிந்த பெருமானார் தன் வாழ்நாள் முழுவதிலேயும் அவ்வப்போது தன்னுடைய வருகையை, அதனுடைய நோக்கத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு இடத்தில் சொல்வார்கள், நான் உங்களுக்கு தந்தை போன்றவர். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டு நல்ல உபதேசங்கள் செய்வாரோ, அவர்களை காப்பாற்றுவதற்கு வழிகாட்டுவாரோ, அதுபோன்று நான் ஒரு தந்தையாக இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்தில் சொல்வார்கள், நான் உங்களுக்கு ஒரு ஆசிரியனை போன்று, ஒரு ஆசிரியனுடைய கண்டிப்பும் கனிவும் தன் மாணவனை வார்த்தெடுப்பதில் கவனமாக இருக்கும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நான் அனுப்பப்பட்டதனுடைய பிரத்யேகமான நோக்கம் உங்களில் நற்குணங்களை பரிபூர்ணமாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளப்படுத்தினார். சொன்னார்கள், மறுமை நாளில் மீசான் என்னும் நன்மை தீமைகளை நிறுத்து பார்க்கக்கூடிய தராசில் மிக கனமானது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகள் என்று சொன்னார்.
உங்களிடத்தில் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் உருவாகிவிட வேண்டும். அதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன். 65 தனி பண்புகளுக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித சமூகத்தில் யாரும் பெருமானாரை எந்த தயக்கமும் இல்லாமல் முன்மாதிரியாக கொண்டு பின்பற்றுகிற அந்த பேராற்றல், அந்த தகுதி நிறைவாக பெருமானாரிடம் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் மனிதர்கள் பலியாகி போகிற துர்குணங்கள், துர்நடத்தைகள், கெட்ட எண்ணங்கள், இவைகள் குறித்து மிக கடுமையாக எச்சரித்தார்கள். சொல்லுவார்கள் மக்களுக்கு, சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் பின்னால் பேசிக்கொண்டு அலையாதீர்கள், ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொண்டு இருக்க வேண்டாம், யாரும் யாரையும் பொறாமைப்பட வேண்டாம், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் அடியார்களாக சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார். ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட சண்டை சச்சரவுகளும் குரோதங்களும் விரோதங்களும் வராமல் இருக்குமா? ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவர் நமக்கு ஆகாதவராக இருப்பார், வார்த்தை பிரயோகங்கள் மாறி இருக்கும், கோபத்தின் வெளிப்பாடாக உள்ளதையும் இல்லாததையும் சொல்லுகிற பழக்கங்கள் மனிதனிடம் எழும். ஆனால் இந்த தீமைகள் யாவற்றிலும் சிக்காமல் வாழ்ந்த பரிசுத்தமான வாழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. ஒரு சமூகத்தை நற்பண்பு மிக்கவர்களாக கட்டி அமைப்பதற்கு முயற்சிக்கிற ஒரு தலைவர், அவரிடத்தில் இந்த துர்குணங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் வரலாற்றை சான்று. யாரையாவது அல்லாஹ்வுடைய ரசூல் கடித்து பேசி இருக்கிறார்களா? சண்டை போட்டுக்கொண்டு இவரிடம் முகம் திருப்பி இருக்கிறார்களா? அல்லது கோபத்தினால் கடும் வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? அல்லது கோபத்தின் உச்சத்தில் இல்லாததையும் கொள்ளாததையெல்லாம் பேசி இருக்கிறார்களா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, யாரை பற்றி என்கிட்ட வந்து எந்த குறையும் பேசாதீர்கள், எல்லோரையும் நல்லவர்களாக நினைக்கிற நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க நான் விரும்புகிறேன். அந்த சுற்று வட்டாரத்தினுடைய பலம் என்ன தெரியுமா? 1,24,000 உயிர் தோழர்கள். ஒருவர் கூட பெருமானாரிடத்தில் விரோதம், குரோதம், கடுமையான சொற்கள், பகை இல்லையே. நான் உங்களில் நற்குணங்களை வார்த்தெடுப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன பெருமானார் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். யாரையா ஒரு தப்பை பார்த்தா அவரை கையை நீட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி தப்பு செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. அல்லது அவரை பற்றி பிறரிடம் சொல்லி அவருக்கு அவமானத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள். உயர்ந்த பழக்கம் என்ன தெரியுமா? சபை கூடி இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த மக்களுக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி இருக்கிறார்கள்? யாரையோ சொல்வதை போன்று அந்த செய்திகளை சமூகத்திற்கு சொல்லி விடுவார்களே தவிர குறிப்பிட்ட ஒரு நபரை அவருடைய தவறுகளுக்காக, குறைகளுக்காக சுட்டி காண்பித்தது கூட பெருமானாருடைய வரலாற்றில் இல்லை. குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் இந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் ஒரு எச்சரிக்கையையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில அதிகபட்சம் நமக்கான பிரச்சனைகள் எல்லாம் மனிதனுடைய வாயினாலே ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கேட்டாங்க, இந்த உடம்புல ரொம்ப சிறந்த உறுப்பு எது? நாக்கை பிடித்து காண்பித்தார்கள் பெருமானார். உடம்பிலேயே மோசமான உறுப்பு எது? நாக்கையே பிடித்து காண்பித்தார்கள். ஏன்னா எந்த அளவு நம்முடைய பேச்சும் உரையாடலும் சரியாக இருக்கிறதோ எல்லாம் சரியாக இருக்கும். எந்த அளவு அது மோசமாக பயன்படுத்தப்படுகிறதோ விளைவுகளும் மோசமாக இருக்கும். அதுல ஒரு வரலாற்றை பின்னணியாக கொண்டு குர்ஆனுடைய ஒரு வசனம் இறக்கப்பட்டது. உலகத்தில் அதிகமா மனிதர்கள் பேசுகிற பேச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டேன், சொன்னாங்க, காதுக்கு வந்துச்சு, இதெல்லாம் தினசரி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன தெரியுமா? செய்திகளை கேட்பதில் மனிதர்களுக்கு ஆர்வம் மிகுதி, அது இயல்பானது.
அது அடுத்தவங்க செய்தினா அல்வா சாப்பிட்ட மாதிரி அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு செய்தி வந்ததே, இது உண்மையா பொய்யா, இதை நாம சொல்லலாமா, இதில் இருந்து பிறக்கிற தீமைகள் மிக பயங்கரமான. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், காதுக்கு வந்துச்சு, நான் அப்படி இருக்கும்னு அனுமானம் செய்து கொண்டு, இது யாவும் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை வசூலிப்பதற்காக வலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை அந்த சமுதாயத்துக்கு அனுப்புறாங்க. ஒரு அரசனுடைய கடமை, அரசின் தூதராக அவர் அந்த சமூகத்திற்கு போகிறார். இது ஒரு காட்சி. அப்படி போகிற பொழுது பெருமானாருடைய தூதர் ஜகாத் என்னும் வரியை வசூலிப்பதற்கு வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அந்த சமுதாய மக்கள் அவரை வரவேற்பதற்காக திரண்டு இருக்கிறார்கள். இதுதான் காட்சி. ஆனா இந்த போகிற மனிதர் ஒரு பழைய சம்பவத்தை நினைத்து பார்க்கிறார். நமக்கும் அவங்களுக்கும் சண்டை இருக்கு, நமக்கும் அவங்களுக்கும் சண்டை இருக்கிறது. நம்ம போனா என்ன சொல்வாங்களோ ஏது சொல்வாங்களோ தெரியலையே, இப்படி யோசித்துக் கொண்டே போகிறார். மக்கள் கூட்டமாக திரண்டு நிற்கிறார்கள். ஒரு மனசுக்குள்ள கற்பனையாக ஒரு எண்ணம் உருவாகிறது. பழைய பகையை வச்சுட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு கும்பலா நிக்கிறாங்க. இவராக முடிவு செய்து கொண்டார். சில மனிதர்களுடைய வாழ்வில் சில சம்பவங்கள் எண்ணங்களை பொறுத்து இப்படி எல்லாம் நடந்து விடும். இவர் பயந்துட்டார். பழைய சம்பவத்தை நினைத்துக் கொண்டு நம்மை அடிப்பதற்காக கும்பலா நிக்கிறாங்க. ஆனால் இவர் போவது பெருமானாரின் சார்பில் ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவராக போகிறார். இவராக நினைத்துக் கொண்டு இவரே ஒரு முடிவுக்கு வர்றார், போனா அடிச்சு போடுவாங்க. சரி, அப்படி நினைத்தவர் போகாமலே திருப்பி விடுகிறார். நேராக பெருமானாரிடம் வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நீங்க ஜகாத்து வாங்கறதுக்கு அனுப்புனீங்க, கும்பலா திரண்டு என்னை தாக்க வருகிறார்கள் அப்படின்னு செய்தியை சொல்லிட்டார். என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை கூட்டி விட்டார்கள். ஜகாத்தை தர மறுத்தால் அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும். இங்கு சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டது. சூரத்துல் ஹுஜராத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனூ, யாராவது உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னா அந்த செய்தியின் உண்மை தன்மையை பரிசீலனை செய்யுங்கள். இது நம்ம காலத்துல வாழ்ற நம் சமூகத்திற்கு மிகப்பெரிய தேவை. பார்க்கிற செய்தியெல்லாம் பார்வையீடு செய்வது, கேட்கிற செய்தியெல்லாம் பேசுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்த அல்லது உங்களுக்கு கிடைத்த, நீங்கள் கேள்விப்பட்ட செய்திகளை பேசுவதற்கு முன்பாக நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள், பரிசீலனை செய்யுங்கள், அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை பற்றி உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஜகாத்தை வசூலிப்பதற்காக இவரை அனுப்புகிறார்கள். போகிற பொழுது இவருடைய மன ஓட்டம், அவங்களுக்கும் நமக்கு பழைய சண்டை இருக்கு. அவர்கள் இவரை வரவேற்பதற்காக திரண்டு நிற்கிறார்கள். ஆனால் இவர் நினைத்துக் கொண்டால் அடிப்பதற்கு கூடியிருக்கிறார்கள். போகல, காரியம் நடக்கல, தன் கற்பனையை பெருமானாரிடம் மாற்றி சொல்லிவிட்டார். ஜகாத்து வாங்க போனா அடிக்க வர்றாங்க. இப்ப பெருமானார் என்ன செய்வாங்க சொல்லுங்க? போருக்கான நடவடிக்கைக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், யாராவது ஒரு செய்தியை சொன்னால் ஃபதபையனூ, அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை நீங்கள் நன்கு ஆராய்ச்சி செய்யுங்கள். ஒருத்தர் நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாரு, மௌத்து செய்தின்னு வச்சுக்கோ, டெய்லி பட்ஜெட்ல தானே வருது, பார்த்துட்டோம். உடனே அப்படியே நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம யாருக்கு அனுப்பணுமோ, யாரை பத்தி அனுப்பணுமோ அவரே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி போட்டு விடுறாரு. மௌத்தான ஒரு சலாம் சொல்றாரு.
ஒரு மரண செய்தி தான். ஆனால் அந்த செய்தி உண்மையா என்று ஊர்ஜிதப்படுத்துவது மூமின்களுடைய பண்பு. எவ்வளவு பெரிய விபரீதத்தை உருவாக்கும், எவ்வளவு பெரிய கலகங்களை உருவாக்கும், எவ்வளவு சங்கடங்களை உருவாக்கும். இவர் சொல்லிட்டார் அடிக்க வர்றாங்கன்னு. அல்லாஹ்வுடைய ரசூல் முடிவு பண்ணிட்டாங்க, ஜகாத் தராதவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும். இது யாருனால வந்தது சொல்லுங்க, யாருனால வந்தது? செய்தியை சொன்னவரால் வந்தது. அல்லாஹ் சொல்றான், அப்படி யாரு என்ன செய்தியை சொன்னாலும் ஃபத்தபையனு, நீங்க விசாரிங்க, நீங்க விசாரிங்க. இது எங்கெல்லாம் போகும் தெரியுமா? ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில இது மாதிரியான செய்திகள் மிகப்பெரிய குரோதத்தை உருவாக்கிவிடும். எங்க பணம், ஏங்க உங்க ஸ்டாஃப் வந்தார், நேரத்தை கொடுத்துட்டேனே, முடிஞ்சு. அந்த செய்தி உண்மையா என்று ஊர்ஜிதப்படுத்தாவிட்டால் இவர் என்ன நினைப்பார் தெரியுமா? ஓ, இப்படித்தான் எல்லா பில்லையும் வசூல் பண்ணி இவன் வச்சுக்கிறான். தன்னுடைய தொழிலாளியின் மீது மிகப்பெரிய சந்தேகமும் குற்றமும் முதலாளிக்கு ஏற்படும். போற போக்கில் சொன்னார், வீட்டில் பொம்பளைங்களை கண்டிச்சு வையப்பா, ஒன்றும் சரியில்லை. அதை நம்பிட்டு வீட்டுக்கு போனார். மனைவி செய்வதெல்லாம் சந்தேகமாகவே வருகிறது. அவர் சொன்னார்ல கரெக்டு தான், அவர் சொன்னார்ல கரெக்டு தான். இது ஒரு வரலாற்று பின்னணி என்பதோடு மட்டுமல்ல, தனி மனிதன், ஒரு நிறுவனம், ஒரு நிர்வாகம், ஒரு சமுதாயம் என்ற பெரும் துன்பத்தை இந்த செய்திகளுடைய உண்மை தன்மையை கவனிக்காவிட்டால் அங்கு விளைவுகள் அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஒருத்தர் தொழுது வந்துட்டு இருந்தாரு, நேரா போய் சப்புன்னு அப்பிட்டாரு. ஏங்க அடிக்கிறீங்க? என்ன திருடன்னு சொன்னாயாமா? யாரு சொன்னா? தான் அவரு சொன்னாரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சா, இவர் எங்க சொன்ன? நான் சொன்னது அவரை சொன்ன. பிரச்சனை முடிஞ்சு போச்சா? அடித்த அடிக்கான விளைவுகள் என்ன? யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பிக்கொள்வீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நற்பண்புகளை நிறைவாக்குவதற்கு சமூகத்தில் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னதுடைய வார்த்தையின் ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? கலகம் இல்லாத, சட்டை சச்சரவுகள் இல்லாத, பொறாமைகள் இல்லாத ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்குகிற எல்லா நற்பண்புகளும் என் உம்மத்தில் வர வேண்டும், அதை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று பெருமானார் சொல்லுகிறார். எவ்வளவு மனசுக்குள்ள குப்பை வச்சுதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரை பற்றியும் பகை இல்லையா? குரோதம் இல்லையா? பழிவாங்க வேண்டும் என்ற உணர்ச்சி இல்லையா? இதை கேட்டா அவர் கொதிச்சு பேசுறார். அவனெல்லாம் மனுஷனே இல்லைங்க. இந்த சம்பவம் எப்பங்க நடந்துச்சுன்னு கேட்டா 1980ங்கிறார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஒரு பகையை சுமந்து கொண்டே நடமாடுகிறார். இது அத்தனைக்கும் பின்னால் குர்ஆன் சொல்லுகிற செய்தி இதுதான். உங்கள்கிட்ட எந்த செய்திகள் கிடைத்தாலும் அந்த செய்தியின் உண்மை தன்மையை நீங்கள் பரிசீலியுங்கள். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய கை செய்த விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு பிறகுதான் உண்மை தெரியுது. அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு. இல்லை, எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை. சரி, நீங்க ஜகாத் வாங்க அனுப்புனீங்க, அவங்க வரவேற்க காத்திருந்தாங்க. நான் அந்த பழைய பகையை மனசுல வச்சுட்டு அடிக்க வர்றாங்கன்னு நினைச்சிட்டேன். நான் போகல, ஓடி வந்து என்ன அடிக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டேன். நடக்காததை யாவையும் நடந்ததை போன்ற கற்பனையை சொன்னதின் விளைவு அவர்கள் மீது ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் பெருமானாருக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் அதனை தடுத்தான். இது ஒரு வரலாறு. எத்தனை குடும்பங்கள்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும்? எத்தனை நண்பர்களுக்குள் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும்? எத்தனை நிறுவனங்கள் இதனால் கலைந்து போயிருக்கும்? ஊர் 1000 சொல்லுங்க, அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? சாதாரண வாழ்க்கை நிலை. ஆனால் விளைவுகளின் பாதிப்புகளை தான் குர்ஆன் முன்வைக்கிறது. நீங்கள் நற்குணம் என்பது எல்லாத்தையும் பார்த்தா சிரிக்கிறது, சலான் சொல்றது, கை கொடுக்கிறது, தர்மம் செய்கிறது, இது மாத்திரமல்ல, யாரோடும் பகை உணர்வு, யாரோடும் அந்த வஞ்சகம், யாரிடத்திலும் குரோதம், இதெல்லாம் இல்லாம வாழணும்னு சொன்னா இதற்கு பின்னணியில்
நடமாடுகிற அந்த சொற்கள், அந்த செய்திகள், இதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் எப்பொழுதும் கவனியுங்கள். குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்ல, சிலருடைய போக்கின் விபரீதங்கள் ஒரு சமூகத்தை எவ்வளவு பாதிக்கும், எவ்வளவு பாதிக்கும். குர்ஆனில் ஒரு அத்தியாயம் பிரத்யேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு சொல்லுகிறார்கள், மக்களே, உங்களுடைய பெண்களுக்கு குர்ஆனில் 24வது அத்தியாயம் சூரா நூர், இந்த சூரா நூர் என்ற அத்தியாயத்தை உங்கள் பெண்களுக்கு பிரத்யேகமாக நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நமக்கு குர்ஆனும் தெரியாது, சூராவும் ஓத மாட்டோம், எத்தனாவது அத்தியாயம் சொன்னாலும் தெரியாது. மூமின்களே, வாழ்க்கையை கற்றுத்தருவதுதான் குர்ஆன். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, குறிப்பிட்ட இந்த அத்தியாயத்தை உங்கள் பெண்களுக்கு கற்றுத்தாருங்கள். சொல்லிட்டாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட எல்லா மாகாண கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதுகிற பொழுது தவறாம சொல்வாங்க, உங்க ஆட்சி நடக்கிற இடத்துல எல்லாம் பள்ளிவாசல் கட்டுங்க, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சூரா நூரை கற்றுத்தாருங்கள். என்ன அதில் அப்படி ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது? 114 அத்தியாயங்கள், அதிலே ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தை தேர்வு செய்து பெண்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று பெருமானார் சொன்னதனுடைய விளைவும் வரலாறும் என்ன அப்படின்னா, மனிதனுடைய நாவினால் ஏற்படுகிற தீமைகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவதூறு சார்ந்த செய்திகளை இந்த அத்தியாயம் உள்வைத்திருக்கிறது. அவதூறுனா என்ன சொல்லுங்க? உட்கார்ந்து மஷூரா பண்ணி இந்த ஆளுடைய மானத்தை வாங்கலாம் அப்படிங்கிறதா? அவதூறுனா என்ன சொல்லுங்க பாய்? பாய், அவதூறு டெய்லி செஞ்சிட்டு இருக்கிறோம், பட் அதை யாரும் கவனிக்கல. அப்படி போற வழியில் அப்படியே அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. கேட்டவருடைய மனதில் அவரை குறித்த கெட்ட எண்ணங்கள் உருவாகிவிடும். நான் கேள்விப்பட்டேனப்பா, ஆளு 2ஆம் நம்பர் பரம்பாரு, காசை வாங்கினா கொடுக்க மாட்டான். சின்ன சின்ன விஷயங்கள் எதை நாம் பாவம் என்று கருதவில்லையோ, ஒரு சமூகத்தில், ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய விளைவுகளை, மோசமான நிலைகளை உருவாக்கிவிடும். அந்த அவதூறு குறித்து தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் பிரத்யேகமாக பேசுகிறார். அப்படின்னு இந்த சூரா நூறுடைய அத்தியாயத்தில் பெருவாரியாக பெண்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், அவர்களுடைய உடல் அங்க அவயங்களை மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம், அவர்களுடைய அலங்காரம் எதை வெளிப்படுத்த வேண்டும், எந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அவர்களுடைய குரல், அவர்கள் யாருக்கு முன்னால் நிற்கலாம், யாருக்கு முன்னால் நிற்க என்று நீண்ட செய்திகளை அத்தியாயம் முழுவதும் அல்லாஹ் பேசுகிறார். இவ்வளோ பெரிய அத்தியாயம் அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிட்டு பெண்கள் சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்த்துங்கள் என்று சொல்வதற்கான பின்னணி காரணம் என்ன தெரியுமா? ஹிஜ்ரி 5 பெருமானாருக்கு எதிராக பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் காபிர்களோடு இணைந்து கொண்டு போருக்கு ஆயத்தமாகிறது கேள்விப்பட்டார்கள் பெருமானார். அவர்கள் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்காக முரைசி என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, அந்த இடத்தில் போய் பெருமானார் படை இறக்கி அவர்களை தாக்கி அவர்களில் ஆண்களையும் பெண்களையும் எல்லாம் சிறைப்பிடித்து மதீனா திரும்பினார்கள். இது ஒரு வரலாறு. இந்த வரலாறு சம்பவிக்கிற பொழுது உலகத்திலே மிகச்சிறந்த இராணுவ நடவடிக்கைகளை முன்வைத்தவர்கள் பெருமானார். எவ்வளவோ விஷயங்கள் பெருமானாரிடம் இந்த உலகம் எந்த கோணத்தில் பார்த்தாலும் பாடம் கிடைக்கும். அதுல பாருங்க, ஒரு சஹாபி சஃபான் இப்னு முஅத்தல், அவருக்கு டியூட்டியே என்னன்னு சொன்னா, எங்கு போருக்கு போயிட்டு வந்தாலும் அவர் கடைசியா வரணும். 1வது காரணம், அவர் கொஞ்சம் அதிகமா தூங்குறவர், அதனால எங்க உட்கார்ந்தாலும் தூங்கிடுவார், பஸ்ஸை விட்டுருவாரு. அவரை பார்த்துட்டு இருந்தா நாம போக முடியாது, பெரும்பாலும் தனியாக தான் வருவார். அதனால அவருக்கு டியூட்டி போட்டாங்கல்ல, அப்படி நீ தூங்கு, எந்திரி,
எங்கு போனாலும் கடைசியில வரும்போது ஏதாவது இந்த பயணத்தில் நம்முடைய பொருட்கள் விடுபட்டு இருக்கிறதா அதை பார்த்து எடுத்து வர வேண்டும். இதுதான் வரலாறு. மூமின்களே, போர் முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்புகிற பொழுது சாதாரணமாக மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அங்கு நடந்தது. அந்த பிரயாணத்தில் பெருமானாருக்கு துணையாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். அந்த பெண்களை தூக்கி வருகிற ஒரு தொட்டில் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அன்னைக்கு கொஞ்சம் நான் இளைச்சி இருந்தனால நான் உள்ள இருந்தாலும் யாருக்கு கனம் தெரியாது. படை புறப்படுகிற பொழுது ஆயிஷா நாயகத்தை சுமக்கக்கூடியவர்கள் உள்ளுக்குள் ஆயிஷா நாயகம் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு கிளம்பி போய்விட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இயற்கை தேவைக்காக கொஞ்சம் காட்டுக்குள் ஒதுங்கினார்கள். தேவை முடிந்தது. எழுந்து வருகிற பொழுது கழுத்தை தொட்டு பார்க்கிறார்கள். தன்னுடைய கழுத்தில் இருந்த முத்துமாலை காணவில்லை. அதை தேடி தேடி கொஞ்சம் நேரமாகிவிட்டது, கிடைத்தும் விட்டது. வந்து பார்க்கிறார்கள், எல்லோரும் பயணப்பட்டு போய்விட்டார். பெருமானாருடைய அந்த ராஜதந்திரம், அந்த நடவடிக்கைகளில் ஒன்று எப்பயுமே காணா போனவர் காணாமல் போன இடத்திலேயே இருக்க வேண்டும். அப்பதான் தேடுறவங்க எனக்கு தேடி வந்துருவாங்க இல்லையா? பதறி இவங்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா 2 பேருனாலே கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாடத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அமைதியாக தான் காணாமல் போன இடத்துல எப்படி உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஹிஜாபோடு இருக்கிறார்கள். இந்த வழமையாக போர்க்களத்தில் திரும்புகிற பொழுது தாமதமாக வரக்கூடிய ஸஃப்வான் இப்னு முஅத்தல் அவரும் கிளம்புறாரு. அவர் கிளம்பி இந்த பாதையை கடக்கிற பொழுது ஒரு கருப்பு உருவம் ஹிஜாபோடு அமர்ந்திருக்கிறது. உருவத்தை பார்த்து விளங்கி கொண்டார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நான் ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு ஏறுங்கள். இந்த 2 பேருடைய சந்திப்பில் பயன்படுத்தப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, எந்த சங்கடங்கள் நடந்தாலும் குர்ஆன் சொல்லுது இன்னா லில்லாஹி. அந்த ஒரு வார்த்தை தான் அவர் பயன்படுத்தினார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இடத்துல இந்த அம்மா தவறிட்டாங்க. இப்ப பெருமானார் நமக்கு கொடுத்த கடமையினா இது இயல்பாக நடந்தது. படை மதீனாவிற்கு போய்விட்டது. இவர்கள் புறப்பட்டு மதீனாவிற்குள் வந்து சேருகிற பொழுது உச்ச நேரம். இது யாரும் ஒன்றும் பெருசாலாம் நினைக்கல. எப்பொழுதாவது பெருமானாருடைய விஷயத்திலே அபாண்டங்கள், அவதூறுகள், மிக கடும் சொற்களை சொல்லி சமூகத்திலே மானபங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு குழுவினர்கள் முனாஃபிக்குகள். குர்ஆன் அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி பேசும்போது நரகத்திலேயும் அடித்தட்டில் இருப்பார்கள் என்று எச்சரிக்கிறார். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். ஒன்னு முஸ்லிமா மூமினா வாழணும், அல்லது அவன் காஃபிரா இருப்பான், முஷ்ரிக்கா இருப்பான். இந்த 2 தான் உலகத்துல. தேர்ட் பார்ட்டி முஸ்லிமும் அல்ல முஷ்ரிக்கும் அல்ல, இருவருக்கும் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துகிற முனாஃபிக். அந்த சாரார், அந்த குழு இப்பொழுது இல்லை. பெருமானாருடைய காலத்தோடு முடிஞ்சிட்டாங்க. தேர்ட் பார்ட்டி ஒண்ணு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், முனாஃபிக்குகள் இல்லை என்றாலும் முனாஃபிக்குகளுடைய சுபாவங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பேசினா பொய்யா பேசுவாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சண்டை என்று வந்துவிட்டால் தகாத வார்த்தைகளில் அர்ச்சனை செய்வார்கள். வாக்களித்தால் சொல்லுங்க, ஒரு வினாடி இந்த 3 விஷயத்தையும் நம்முடைய நெஞ்சத்தில் கை வைத்து நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் பேசாத பொய்யா? நான் பேசாத தகாத வார்த்தைகளா? வாக்கு கொடுத்தல் என்பது அரசியல்வாதிகள் தோற்று விடுகிற அவ்வளவு வாக்குகள் பார்த்துக்கலாங்க. அதை நம்பி எத்தனை குடும்பங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் தடைபட்டு போயிருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, முனாஃபிக்குகள் இல்லை, ஆனா அவருடைய குணம் இருந்துகிட்டே இருக்கும். பேசனா பொய்யா பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், சண்டை என்று வந்துவிட்டால் சொல்லுங்க தகாத வார்த்தைகளால் பேசுவான். ஏன்னா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் முஸ்லிமாக பெருமானாரிடம் நடித்தார்கள்.
காபிர்களிடம் போய் நாங்கள் உங்களுடைய ஆட்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஏங்க பள்ளிக்கு போறீங்க, தொழுகிறீங்க? அவங்களை கிண்டல் பண்றதுக்கு முஸ்லீமாக நாங்கள் நாடகம் ஆடுகிறோம். மிக கடுமையாக அல்லாஹ் எச்சரித்தான். சமூகத்தினுடைய குழப்பங்கள் முனாஃபிக்குகளால் ஏற்பட்டது. அதுல ஒன்று நாம என்ன செஞ்சானா, பெருமானாரை பழிவாங்குவதற்கு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை, இது ஏதோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வா மட்டும் பார்க்க கூடாது. நமக்குள்ளும் இந்த மிருக குணம் ஒளிந்திருக்கும். ஒரு ஆளை பிடிக்காது, அவன் மேல வெறுப்பா இருக்கும். சின்ன பிரச்சனை அந்த ஆள் மேல வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவருக்காக வேண்டியே நாம இயங்குவோம். போன் போட்டு கேள்விப்பட்டீங்களா, பேப்பர்ல வந்து நீங்க அவரை தூக்கிட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் ஆள் அப்படித்தான். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பிறருடைய மானத்தோடு விளையாடுவது. அதான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கையில் எடுத்துக்கொண்டான். எவ்வளவு ஆபத்தான விஷயமாக சமூகம் இதை கவனிக்க வேண்டும். ஏன்னா குர்ஆனில் ஒரு வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்து கியாமத் வரைக்கும் அதை பேச வைக்கிறான் என்றால் அந்த தவறுகள் சமூகத்தில் நிகழ்ந்து விடக் கூடாது என்ற எச்சரிக்கை தான். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா 6 வயசு, அவர்களை முழுமையாக மார்க்க அறிவுடையவர்களாக மாற்றுவதற்கு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசி மன வாழ்க்கையில் கொண்டு வந்தார்கள் பெருமானார். அதான் உண்மையான காரணம். 2400 ஹதீசுகளை மனனம் செய்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 9 வயதில் பெருமானாரோடு மன வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். 18 வயசுல விதவை ஆயிட்டாங்க. 57 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 48 ஆண்டுகள் விதவையாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். திரையை கட்டி வைத்துக் கொண்டு மதீனாவில் பெரும் பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். இப்படி ஒன்று வேண்டும் என்று பெருமானார் உருவாக்கியதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம வரலாறுகளை பேசுறாங்க. பிற சமூகம் இந்த வரலாறுகளை முனாஃபிக்குகளை போலவே திரிவு செய்து அவதூறாய் பேசுகிற நிகழ்வுகளும் உண்டு. சரியான வரலாற்றை நாம் புரிதல் வேண்டும். ஆயிஷா நாயத்தை 6 வயசுல கல்யாணம் முடிக்கலாமா? 9 வயசுக்கு இல்லறத்தில் தயாராகி விடுவார்களா? 17-18 வயதிலே அவர்கள் விதவையாகுகிற கொடுமை. இதெல்லாம் நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அங்க ஒரு ஆன்மீக காரணி இருந்தது. அதை அந்த அன்னையும் ஏற்றுக்கொண்டார்கள், தந்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் சொல்வாங்க, நான் எத்தனையோ திருமணங்கள் முடித்திருக்கிறேன், அத்தனையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி. உன்னை என்னுடைய கனவில் வானவர்களின் வழியே அல்லாஹ் காட்டினான். இறை மணமுடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். ஒரு ஆசிரியை பெருமானார் தன்னுடைய திருமண பந்தத்தில் வைத்து உருவாக்கினார்கள். உலகத்திலே பெண்களுக்கான பெருவாரியான செய்திகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வழியாகத்தான் உலகம் கற்றுக்கொண்டது. சொல்றாங்களே, அவங்களே சொல்றாங்களே, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைத்தது. 1வது சொல்றாங்க, இஸ்லாமிய வரலாற்றில் மொத்த குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எங்களுடைய குடும்பம் மட்டும்தான். அதான் அதிசயம். இஸ்லாத்தை அத்தா ஏத்துக்குவாரு, அம்மா ஏத்துக்காது, மகன் ஏத்துக்குவாரு, பெற்றோர்கள் ஏத்திருக்க மாட்டாங்க. பெருமானாரின் மீது ஈமான் கொண்ட கூட்டங்களில் குடும்பமாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் மட்டுமே. என்னுடைய தாய், தந்தை, பிறகு கடைசி காலத்திலே தாதா அபூ குஹாஃபா, அபூபக்கர் நாயகத்தினுடைய தந்தை, குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறப்பு. என்ன மனம் முடிக்கணும், அல்லாஹ் கனவில் பெருமானாருக்கு காட்டி தந்தான், என் உருவத்தை காட்டி தந்தான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே என்னை பெண் கேட்டார்கள். உலகத்துல இது மாதிரியான ஒரு அந்யோன்யம் யாருக்குமே கிடைத்திருக்காது. ஒரே பாத்திரத்தில் நானும் எம்பெருமானாரும் குடிகளில் ஈடுபடுவோம். இதெல்லாம் அவர்களுடைய நெருக்கத்தை சொல்வதற்கான காரணிகள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சமாக என் வீட்டில் தங்குவதை தேர்வு செய்வார்கள். மஸ்ஜித் நபவியை சுற்றி
9 வீடுகள் பெருமானார் 9 மனைவிமார்களுக்கு கட்டி வைத்திருந்தார்கள். ஒரு ஆண்டிற்கான செலவுகளை முன்கூட்டியே கொடுப்பார்கள். எல்லாவற்றிலும் முன்மாதிரி. இன்னொரு மனைவிட்ட போய் கேட்பாங்க, இன்னைக்கு நான் ஆயிஷா வீட்டில் தங்கிக்கிட்டா. அந்த அளவு பெருமானார் மீது அதீத பிரியம் எனக்கும் அவர்களுக்கும் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் வச்ச பேர் தான் ஹுமைரா. செக்கச்செவந்தவளே, சின்ன பெண்ணே என்று அழைப்பார்கள். பெருமானார் மனமுடித்த பெண்களில் அத்துணை பேர்களும் விதவைகள். நான் ஒரு பெண் தான் கன்னிப்பெண். எவ்வளவு குறிப்புகளை தர்றாங்க. கடைசி பெருமானாருக்கு முடியாமல் ஆன பொழுது என்னுடைய வீட்டில் தங்கினார்கள். எல்லா மனைவிமார்கள்ட்ட கேட்டாங்க, தங்குவதற்கு எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். என்னுடைய மடியில் படுத்திருக்கிற பொழுது பெருமானாருடைய கடைசி உணவுனா என்ன தெரியுமா? சக்கராத்தினுடைய நேரம். எல்லாரும் பெருமானாரை பார்க்க வருகிற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் அப்படியே கூர்ந்து பார்க்கிறாங்க. அவ்வளவுதான். ஒருவருடைய பார்வையில் தேவை என்ன என்பதை புரிந்து கொள்பவளே மனைவி. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, மிஸ்வாக்கு வேணுமான்னாங்க. ஏன்னா அவருடைய பாக்கெட்டில் மிஸ்வாக்கு நீட்டிட்டு இருக்கு. தலையசைக்கிறார்கள், வாங்கினாங்க, கொடுத்தார்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள். வேண்டாம் அர்த்தம் கிடையாது, அவர் பயன்படுத்தியது. அதை கட் பண்ணிட்டு தன்னுடைய வாயில் வைத்து மென்று இலகுவாக்கி மீண்டும் கொடுக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் வாங்கி மிஸ்வாக் செய்கிறாங்க. ஐஷாமா விவரமா சொல்றாங்க, அந்த மிஸ்வாக்கை மென்மையாக்குவதற்கு நான் கடித்தேன், என் உமிழ்நீர்களால் அது ஈரமானது, அதையே பெருமானார் பயன்படுத்தினார்கள். என்னுடைய உமிழ்நீரும் பெருமானாருடைய உமிழ்நீரும் கலந்திருக்க அவர்களுடைய ரூஹு பிரிந்தது, அதுதான் கடைசி உணவுங்கிறார். என்னுடைய மார்பகத்தில் சாய்ந்திருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத்தானார்கள். என் வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெருமிதங்களை சொல்லக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த திருநாமத்தை கேட்டாலே உலகம் ஆச்சரியப்படுகிறது. பெருமானார் உருவாக்கிய ஒரு பெண் ஆசிரியர், உலகத்திற்கு நிறைய செய்திகளை தந்தவர்கள். ஆனால் ஒரு யதார்த்தமான ஒரு நடவடிக்கைக்கு பின்னால் நிறைய குரோதங்களையும் வஞ்சகங்களையும் மனதில் வைத்திருந்த முனாஃபிக்குகள் அன்றைக்கு இந்த நிகழ்வை தப்பிதமாய் சமூகத்தில் பிரித்து அதை திரித்து அவதூறு பரப்பி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னை அழைத்து வந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் இணைத்து தவறான வதந்திகளை மதீனாவில் பரப்பி விட்டார்கள். என்னை பற்றி பேசப்பட்டது, எனக்கு முன்னால் பேசப்பட்டது, என் வீட்டில் பேசப்பட்டது, சமூகத்தில் பேசப்பட்டது. ஆனால் அந்தோ பரிதாபம், 1 மாசம் வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்ப புரியுதா? இப்பொழுது புரியுதா? சிறுவயது, அவ்வளவு விவரம் இல்லை, எதை குறித்து பேசுகிறார்கள் என்று கூட தெரியாமல் 1 மாத காலம் இந்த சர்ச்சையில் அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாத்துக்கும் கருத்து கேட்கிறாங்க. முனாஃபிக்குகள் இப்படி செய்து விட்டார்கள். அல்லாஹ் உடனே வஹியை அறிவிப்பான். மக்களிடம் கேட்கிறார்கள். சிலர் எல்லாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, நீங்க விவாகரத்து செய்து விடுங்கள் என்று சொன்னாங்க. சிலர்கள் சொன்னார்கள், அவசரப்படாதீர்கள் யா ரசூலல்லாஹ், ஊர் 1000 பேசும், உங்களுடைய மனைவி அல்லவா, இந்த சமுதாயத்தினுடைய தாய் அல்லவா. இந்த அவதூறுகளால் ஒரு நபி குடும்பம் எவ்வளவு மனோவேதனைக்கு ஆளாயிருக்கும். இதுல என்னன்னா, அதான் அவர் சொன்னாரு, இவரு சொன்னாரு, அந்த செய்திகளை ஊர்ஜிதப்படுத்தாமல் நாமளும் பேசிட்டோம்னா அந்த சூரத்து நூர் அத்தியாயத்தின் வழி அல்லாஹ் சொல்றா, அவதூறுகள் சொல்லப்பட்டது நிரூபிக்கப்பட்டால் 80 கசையடிகளால் அவர்கள் தண்டிக்கப்படணும். இந்த கசையடி எங்கெல்லாம் இருக்குன்னா, சிங்கப்பூர்ல இருக்கு. இன்னைக்கு சில அரபு நாடுகள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அது போய் நீங்க வேணா அதை செக் பண்ணி பாருங்க. முதல் அடியிலேயே அவர்களுடைய சதைகள் பீந்து ரத்தம் வெளியேற ஆரம்பித்து விடும். அதுல மிஸ்தாஹ் ரலியல்லாஹு ஈடுபட்டார், ஹஸ்ஸான் ரலியல்லாஹு ஈடுபட்டார், ஒரு பெண் ஈடுபட்டார்கள். இதெல்லாம் பெருமானாருக்கு தெரியும். காலங்கள் ஓடுகிறது, 1 மாதத்தை தாண்டி விட்டது. பெருமானார் பேசுவதில்லை. மிகுந்த கவலையோடு அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய மனைவி 1 மாசம் கழிச்சுதான் மிஸ்தாஹ்வுடைய தாயின் வழியாக ஆயிஷா அம்மாவுக்கு தெரியுது, என்ன பத்தியா பேசுறாங்க, அவதூறாகவா,
அதனால் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுவதில்லையா? என் தாய் தந்தை அழுது கொண்டிருக்கிறார்களா? செய்தியே ஒரு மாதம் கழித்து உணர்கிற ஆயிஷா அம்மா உடல் நலம் சரியில்லாமல் ஆனார்கள். மனம் வேதனை, வெளியில தலையை காட்ட முடியல. ஏன்னா எந்த குடும்பம் உலகத்திற்கு பரிசுத்தத்தை கற்றுத்தந்ததோ, ஆன்மீகத்தை கற்றுத்தந்ததோ, மார்க்கத்தை கற்றுத்தந்ததோ, அந்த குடும்பத்திற்குள் ஒரு அவதூறினால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள், அல்லாஹ் அக்பர். இதுல பெரிய அல்லாஹ் சொல்ற சங்கடம் என்ன தெரியுமா? கேட்கிறவங்க எல்லாம் இந்த செய்தியை பார்வையிட பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், ஒரு செய்தி கிடைச்சால் அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் பரிசீலி. உலகத்துல மிகச்சிறந்த சஹாபியின் அபூபக்கர் நாயகத்தை சொல்ற காரணம் என்ன தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் அவர் யாரை பத்தியும் பேசினதில்லை. இப்படி பேசிட கூடாது என்பதற்காக வாயில் கூழாங்கற்களை போட்டுக் கொண்டவர்கள். நாம பிளான் பண்ணி இந்த குடும்பத்தை நாசமாக்கணும்னு அவதூறு செய்கிறது இல்லைங்க. அது ஒரு ஹேபிட். போற வழியில கேள்விப்பட அப்படியா, அடுத்த ஜங்ஷன்ல இன்னொரு டீம் அந்த செய்தியை போட்டு போயிடுறது. இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல இந்த அவதூறை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பார்வையிட செய்கிற இளைய தலைமுறை அல்லது விவரம் தெரிந்தவர்கள் நம்ம கேட்கிறோம், ஏங்க இந்த செய்தி வந்துச்சு நானும் போட்டேன், இதென்ன வாழ்க்கையா இது? காலங்கள் மாறும், முறைகள் மாறும், அவதூறு அதனுடைய குற்றச்சாட்டு, அதனுடைய பழி. இப்ப பாருங்க, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரிஞ்ச பிறகு தந்தையிடம் பேசுகிறார்கள், தாயிடம் பேசுகிறார்கள், எல்லோரும் கைக்கு செய்கிறார்கள். கை மீறி போய்விட்டது, உங்கள் மீது இப்படி ஒரு அவதூறை முனாஃபிக்குகள் பரப்பி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனம் காக்கிறார்கள். நேர ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு கணவன் அல்லவா, என்னங்க ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவத்துல தன் மீது என்ன சொல்லப்படுதுங்கிறதே தெரியறதுக்கு ஒரு மாசம் ஆச்சு. அவங்களே சொல்றாங்க, என் வயசும் என்னுடைய அனுபவமும் எப்படின்னா, ரொட்டி சுடுறதுக்கு மாவு பிசைஞ்சிட்டே இருக்கும்போது மாவு மேலே விழுந்து தூங்கிடுவேன். அல்லாஹ் அக்பர். அதான் சொல்றான், அப்பாவி மூமினான பெண்கள், அப்பாவிகள், அவதூறு சொல்லாதீர்கள், அது மிகப்பெரிய களங்கத்தை குடும்பங்களில் ஏற்படுத்தும். அல்லாஹ் எச்சரிக்கிறானே, அதற்கு பலியான முதல் குடும்பம் நபியினுடைய குடும்பம். அல்லாஹ்வுடைய ரசூல் அமைதியா இருந்தார். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசுறாங்க. ஒரு கட்டத்திலே சொன்னாங்க, நான் நன்னடத்தை கொண்டவர், பரிசுத்தமானவர், உங்களுக்கு விசுவாசமாக நடக்கக்கூடியவர்கள், என் மீது இப்படி ஒரு அவதூறு வந்திருப்பது இப்பதான் எனக்கு தெரியுது. அதனால் நான் தெளிவா சொல்றேன், நான் பரிசுத்தமானவளா இல்லையா என் ரப்பு சொல்லும் வரை நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன். என்ன ஈமான்? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்ட போது சொந்த அண்ணன் தம்பிங்க, கடைசி தம்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போட்டு கொல்ல பார்க்குறாங்க. அத்தாட்ட வந்து பொய் சொல்லிட்டாங்க. இப்போ அத்தா சொல்றாரு, ஃபஸபுருன் ஜமீல், அவரும் பையன்தான், நீங்களும் என் பசங்க தான், யாரை நான் நம்புறது? ஃபஸபுருன் ஜமீல், நான் பொறுமையாக இருக்கிறேன். அல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளிப்படுத்துகிறார்கள். என்னை பற்றி ஊரே பேசுகிறது, என் தாய் தந்தை அழுகிறார்கள், நபியாகிய தாங்கள் மௌனம் காக்கிறீர்கள், நான் என்ன செய்வது? எனக்கு அல்லாஹ்வே துணை. அந்த உறுதியில நின்னாங்க. சில நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். இந்த சூரா நூர் இறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 9 வசனங்கள் உலகத்தில் ஒரு பெண், அவர் நன்னடத்தை கொண்டவர், பரிசுத்தமானவர், பத்தலித்தனமானவர் என்று ஆணி அறைந்தார் போன்று கியாமத் நாள் வரைக்கும் ஆயிஷா நாயகம் பரிசுத்தமானவர் என்று ஓத வைக்கிற வசனங்களை அல்லாஹ் இறக்கி ஆயிஷா அம்மாவை கண்ணியப்படுத்திய வரலாறு சூரா நூறில் நிறுவப்பட்டது. எங்க ஒரு வீட்டில் நடக்கிற சம்பவங்க, விசாரணைகள் நடக்கிறது. பெருமானார் சொல்றாங்க, உண்மையாக இருந்தால் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யி, பொய்யாக இருந்தால் பொய் சொன்னவர்கள் அதை பார்த்து இதெல்லாம் நடக்குது. ஆனால் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி அன்றைக்கு ஒரு நாள் நடந்த சம்பவம் கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் பேச வைக்கிறான்னு சொன்னா, இந்த மாதிரி யாருடைய மனதையும் நீங்கள் காயப்படுத்தி விடாதீர்கள், எந்த குடும்பத்திலும் குழப்பம் ஏற்படுவதற்கு காரணியாக இருந்து விடாதீர்கள்.
உங்களிடம் வரக்கூடிய செய்திகள் அதனுடைய உண்மை தன்மைகளை நீங்கள் ஆராயுங்கள். சில பல மாதங்கள் உமரதி எல்லாம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி அவதூறு செஞ்சவன் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குகளின் தலைவன். அவனோடு சில முஸ்லிம்களும் ஈடுபட்டார்கள். நீ என்ன செஞ்சீங்க நாயகமே? அந்த முஸ்லிம்களுக்கெல்லாம் 80 கசையடி கொடுத்து இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கின பிறகு ஆயிஷா அம்மாவின் மீது அவதூறு தான் சொல்லி இருக்கிறார்கள். முடிவு வந்தது. யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டது. உமர் நாயகம் கேட்கிறாங்க, தொடங்கி வச்சவனுக்கு கொடுக்கலையே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் பொறுமை. ஏன்னா முனாஃபிக்குகளின் தலைவன் கொஞ்சம் மதீனாவில் பலமானவன். அவனை பற்றி பேசிய பொழுது அந்த குடும்பத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை வருவதை போன்ற நிலை ஏற்பட்டது. எங்க தலைவரை நீங்க தொற்றுவீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் பொறுமைக்காக சொன்னார்கள். அவதூறு செஞ்சவனுக்கு கசையடி கொடுக்கல. குர்ஆனுடைய வசனங்கள் வந்தது, மதீனாவே அமைதி காத்தது, அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு விட்டது. யாரும் யாரை பற்றி பேசுவதில்லை. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உபை அவனுடைய சமூகத்தில் அவன் எதை பேசினாலும் நீ சும்மா இருறான்னு சொன்னான். அவன் எதை பேசினாலும் தலைவன் அவன் எதை சொன்னாலும் அந்த சமூகம் திருப்பி கொண்டது. நீ சும்மா இருறா, நீ அப்படி பேசினாலும் தானே. உமரை அழைத்து பெருமானார் சொன்னார்கள், இவனை நான் ஏன் அடிக்கல தெரியுமா? நம்ம அடிச்சிருந்தா துனியாவிலையும் மன்னிக்கப்பட்டிருப்பான், மறுமையிலும் மன்னிக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு நிரந்தர கேவலத்தை அல்லாஹ் தர வேண்டும். சொந்த சமுதாயமே அவனை காரி துப்புகிற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. அதனால் அவனை கசையடி அடிக்காமல் நான் கொஞ்சம் பின் தங்கினேன் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்தி தெரியுமா? அப்படியே போற வழியில யாரையாவது பத்தி அவதூறு பேசிட்டே போயிடலாம். அல்லாஹ் சிலருக்கு கேவலத்தை நிரந்தரமாக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானா? இந்த சமூகத்தில் பெரிய ஆளு, நான் அரசியல் செல்வாக்க வச்சு நான் வாழ்ந்துருவேன், பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவேன், மானம் பறி போய்விட்டால் மௌத்து வரைக்கும் அது திரும்பாது. அல்லாஹ் பாதுகாப்பானா? இது எப்ப வரும் தெரியுமா? பிறர்கள் குறித்து அவதூறுகள் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பயப்படணும். ஏங்க இப்படி இருக்குங்க, அப்படியா எனக்கு தெரியல, ஒதுங்கிரு, அல்லது உண்மையா என்று விசாரி. அவதூறுகளை சொல்வது ஒரு பாவம் என்றால் பரப்புவதும் ஒரு பாவம் தானே. சமூகத்தினுடைய போக்குகள் இன்னைக்கு அல்லாஹ் அக்பர். இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபோடு அந்த இப்படிதான் சொல்லணும், காம வெறி, பச்சை வெறி, சோசியல் மீடியாக்கள்ல நடனமாடுவது, அதை அனுமதிக்கிற கணவன்கள், அதுதான் ஆச்சரியம். பிறகு அவதூறு வராமல் இருக்குமா? அவதூறுகளை அள்ளி கொட்டுகிற சாக்கடைகளாக. அதனுடைய பயன்பாடு வேறு, கண்டுபிடிப்பு வேறு. ஆனால் மக்கள் பயன்படுத்துகிற பாவகரமான துணிச்சல்கள். ஏன்னா அதில் தான் பேசிடலாமா இல்லையா? பேசிடலாமா இல்லையா? இப்போ நான் ஒரு மெசேஜ் போடுறேன், அதை பார்க்குறார், பிடிச்சிருந்தா ஏற்றுக்க, பிடிக்கலன்னா விட்டுரு, கீழே கமெண்ட்ஸ் எழுதுகிறார், கெட்ட கெட்ட வார்த்தைகளில் எழுதுகிறார், அவதூறாய் பேசுகிறார். இதை பாவமாகவே கருதாத ஒரு மனநிலை. அதில் என்னங்க இருக்கு? விமர்சனம் தானே. மோமீன்களே, காலங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆனால் இந்த பாவச் செயல் என்பது அல்லாஹ்வுடைய பட்டியலில் நிரந்தரமாகிவிடும். அவன் ஒருவனை கேவலப்படுத்தினால் யாராலும் கண்ணியப்படுத்த முடியாது. அவன் ஒருவனுக்கு கண்ணியம் கொடுத்து விட்டால் யாராலும் அந்த கண்ணியத்தை பறிக்க முடியாது. ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியமான வாழ்வு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, ரசூலுக்கு இருக்கிறது, மூமின்களுக்கு இருக்கிறது. இந்த மூமின்கள் தன் கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிறர் கண்ணியம் கெடாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய படிப்பினைகளை பெற்று வாழுகிற தௌஃபீக்கை இந்த உம்மத்திற்கும் நமக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.